ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேஷராசி என்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான விஷயங்கள் என்னென்ன? ஏதாவது பாதகமான பலன்கள் நடக்கிற மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறதா? இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது? இதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு நற்செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகின்றது. மேஷராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது. எதனால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார் இந்த மாதம் தொடங்கும் போது. அதன் பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு போவார். அதிக நாட்கள் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போது கலத்திர காரகனே கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் திருமண யோகம் கைகூடக்கூடிய அம்சம் பிரதானமாக இருக்கிறது. காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தில் இது வருமே, ஓரளவுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த கேள்வியானது வரும். அப்படி வந்தாலும் கூட நம்ம சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து அதற்கு பலன் சொல்லும்போது கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, என்ன மாதிரியான யோகம் தோஷம், இதையெல்லாம் பார்க்கறது ஒரு முறை. கோச்சார ரீதியாக ஒரு இடத்திற்கு ஒரு கிரகம் வரும்போது அந்த இடத்திலே தர வேண்டிய பலனை கொடுத்து விட்டு போகும் என்பதாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு தற்போது குருவுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடியது சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அது உங்களுக்கு தருகின்றது. அதனாலேயும் கூட திருமண யோகங்கள் கைகூடும். குரு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் தான் திருமணத்திற்கு பிரதானமான கிரகங்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே சாதகமாக இருக்கிறார்கள். பாக்யாதிபதி என்ற முறையிலே குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்திலே, பெண் ராசியிலே அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது திருமணம் கைகூடும். அதனால் மேஷராசி என்பர்கள் மன வயதிலிருந்து தாராளமாக திருமணத்திற்கான விஷயங்களை பார்க்கலாம். பெண் பார்க்க போகிறதுக்கு உகந்த ஒரு மாதம் இது. மேலும் ஜாதக பரிசீலனை பரிவர்த்தனை செய்கிறதுக்கு உகந்த மாதமாக இருக்குது. திருமண விஷயங்கள்லாம் பேசலாம். திருமணத்துக்கு நிச்சயத்துக்கெல்லாம் நாள்லாம் குறைக்கலாம். சுய ஜாதகத்தில் திருமண சம்பந்தமான தடைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணலாம். இது ஒரு பக்கம் பலன். கடந்த மாதத்திலேயும் கூட திருமணத்திற்கான யோகம் இருந்ததாக நம்ம பார்த்துருப்போம். அப்போது இந்த யோகம் வரும்போது தசாபுக்தியும் சேர்ந்து ஒத்துழைத்தா அந்த பலனை முழுமையாக நம்ம அடைஞ்சிருவோம். தசாபுக்தி ஒத்துழைக்காத போது இதற்கான முயற்சியை நம்ம செய்யலாம். தடை இருந்ததுன்னு சொன்னால் அதற்கான பிராயச்சித்தங்களை நம்ம செய்யலாம். அப்படியாக திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அடுத்து, இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயங்களை செய்யணுன்ற எண்ணம் கொண்டு அதை செய்யாமல் இருந்தீங்க. செய்யறதுக்கு ஒரு தயக்கம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. நான் இதன் பிறகு வேலைக்கு போகிற ஐடியாவில் இல்லை, சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும், இதுதான் எனக்கு இலக்குன்னு இருக்கிறீங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம், எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலை இருந்தால் இப்போது உறுதியாக தைரியமாக எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கான அம்சம் இருக்கிறது. அதற்கான உதவி கிடைக்கும், அதற்கான பண வரவும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தா, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ராசியில் கிடையாது, அவருடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில். அது 8ஆம் பாவமாக இருக்கின்றது. அந்த செவ்வாயோடு மாதம் தொடங்கும் போது முதல்ல புதன் சஞ்சரிக்கிறார். இவர் யாருன்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவர்களை 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பார்க்குறார். 6, 8, 12. அதனால் வீரதீர சாகசம் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. இதற்கான உதவிகள் எப்படி கிடைக்கும்? குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால கிடைக்கும். பண வரவு எப்படி கிடைக்கும்? 2 வழியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, புதன் சம்பந்தமாக. மேஷ ராசிக்கு புதன் 6ஆம் அதிபதி. அப்போ கடன் வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கடன் கிடைக்கும். ரெண்டாவது, செவ்வாய், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் என்ன சொல்லுவோம்னா பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் ஒரு பணத்தை வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு நடக்கும். இரத்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் உதவி செய்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயம் சாத்தியமாகும். இது இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன்களில் 2ஆவதாக நம்ம சொன்னது. அடுத்ததாக 3,
இந்த அஷ்டமஸ்தானம் வந்து இப்போது கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சூரியனை கொண்டு தான் பிரதானமாக நம்ம மாத பலனை சொல்லுவோம். அந்த சூரியன் மாதம் தொடங்கும் போது 7ஆம் இடத்துல இருக்க சரிபாதியாக பிரிச்சுக்கலாம். செகண்ட் ஆஃப் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ சூரியன் போய் 8ல் மறையிறாரே அப்படின்னு பார்க்குறத விட அஷ்டமஸ்தானத்திற்கு சூரியன் வரும்போது சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் அல்லது சூரியன் குருவுடைய சேர்க்கை இருக்கும், இவங்க வந்து பெரிய ஆட்களாக இருப்பாங்க. சூரியன் குருன்னு சொன்னால் அவங்க வந்து மிகப்பெரிய உயர்ந்த பதவி, அதிகாரம், அந்தஸ்து, கௌரவமான நிலையில் இருப்பாங்க. அதற்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் துணை புரிந்து இருக்கும். அவங்களுடைய கல்வி அவங்களுக்கு துணை புரிந்து இருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் பெரிய நிலையில் இருப்பாங்க. அதற்கு அவர்களுடைய உழைப்பு காரணமாக இருக்கும். அதனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தைரியமானது வரப்போகிறது. முக்கியமான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கலாம். திருமண விஷயங்கள் கைகூடும், வியாபாரம் சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற விஷயங்கள் கைகூடும். இது வந்து இந்த நவம்பர் மாதத்தினுடைய உங்களுக்கான சாதக பலன்களில் பிரதானமாக இருக்கிறது. பிறகு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களில் மொத்தம் நவகிரகம்னு நம்ம சொல்லுவோம். 9 கிரகங்கள். அதில் சனி, ராகு, கேது, குரு இவர்களை தவிர்த்தா எத்தனை கிரகம் வரும்? 5 கிரகங்கள் வரும். இந்த 5 கிரகங்களில் சந்திரன் வந்து தினகதியில் இருக்கார். அவரை விட்டுட்டா 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து எதிரிகள் சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணுறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், இதுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது, இதுக்குள்ளே போகக்கூடாது. ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களுடைய டைமை போடுறீங்க, உங்ககிட்ட எவ்வளோ பணம் திரட்ட முடியுமோ அந்த பணத்தை வந்து அதில் முதலீடு பண்ணுறீங்க. இந்த ரிஸ்க்கு மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் பகைவர்களை அணுகிறது, ஒரு வழக்கு தொடுக்கிறது, இந்த விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வந்து உங்களுக்காக சாதகமாக பயன்படுத்திக்கணும். குருட்டு தைரியமாக அது மாறக்கூடாது. அதனால் முடிந்த அளவிற்கு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் குரு பார்வையால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அல்லது இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம். இப்போ இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நவம்பரில் ஐப்பசி, கார்த்திகை 2 வரும். இதில் கார்த்திகை சோமவாரங்கள்னு சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் கார்த்திகை மாதம் தொடங்கிய உடனேயே திங்கட்கிழமைகளில் சிவாலயம் சென்றுடுங்க. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை திங்கட்கிழமைன்னு சொன்னால் சிவன் கோயிலுக்கு போகிறது. இதை வந்து கடைப்பிடித்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும்.